சார் மூணாவதா லிமிட்டட் டைம் எஸ்ஐபின்னு ஒண்ணு சொன்னீங்க. இப்ப அதோட அட்வான்டேஜஸ் என்ன? டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? ஸோ நிறைய பேருக்கு என்னன்னா, ஒரு ஒரு கெரியர் வந்து ஒரு ஒரு ஸ்டெடி கிராஃபாவே இருக்காது. யங்ஸ்டர்ஸு ரொம்ப நாள் வேலை பார்க்க இன்னும் விருப்பம் இல்ல. ஆனா, நல்ல ஒரு பீக் டைம் இருக்கு. நல்லா படிக்கிறாங்க, நல்ல வேலைக்கு வராங்க. ஒரு 5 வருஷம், 10 வருஷம் நல்லா வேலை பார்க்குறாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு புடிச்ச மாரி இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு என்ஜாய் த லைஃப். அவங்களுக்குலாம் என்னன்னா, இந்த லிமிட்டட் பீரியட் எஸ்ஐபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா, ஒரு 5 வருஷம், இல்ல 7 வருஷம், இல்ல 10 வருஷம் மட்டும் முதலீடு பண்ணிட்டு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ எடுக்கக்கூடாது. யூ ஆர் அலோவிங் த டைம் டு வொர்க். நீங்க என்ன பண்றீங்க? வேலை பார்க்குறீங்க, நேரத்தை கொடுக்குறீங்க, சம்பாதிக்கிறீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூ ஆர் கிவிங் ஒன்லி டைம். நீங்கள் எதுவுமே பண்ண போகிறதில்ல, உங்கள் எஃபோர்ட் எதுவுமே கிடையாது. யூ ஆர் கிவிங் டைம் டு யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். தென் த மணி வில் ஸ்டார்ட் மல்டிப்ளை. ஓகே. அதுதான் வந்து என்னது லிமிடெட் பீரியட் எஸ்ஐபி. ஸோ 5 வருஷம் 7 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மறந்துடுங்க. ஒரு 10 15 வருஷம் வச்சுருங்க. ஆட்டோமேட்டிக்காக த மணி வில் மல்டிப்ளை ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். அதுதான் லிமிடெட் பீரியட் எஸ்ஐபி.